சுமார் 1.26 crore பிடிச்சிருக்காங்க. இது வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் மணி. என்னங்க நேற்று தான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்குள்ள ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சா? ஒரே நாளில் கோடிக்கணக்கிலான ரொக்கம் மற்றும் பரிசு பொருட்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்களா? நேராக எடுத்துகிட்டு போனால் தானே என்ன பிடிப்பீங்க? இது டிஜிட்டல் இந்தியா, நான் ஆன்லைன்லேயே டிரான்சாக்ஷன்ஸ் முடிச்சுப்பேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த தடவை கூகுள் பே, ஃபோன்பேன்னு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸில் காசு அனுப்புறவங்களுக்கும் ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். என்னெல்லாம் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, என்ன நடக்குது டீட்டெயிலாக பார்ப்போமா? தமிழகத்தில் வர்ற ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. நேற்று மார்ச் 15 தேர்தல் நடத்தை விதிமுறைகள் MCC அமலுக்கு வந்தாச்சு. தமிழகத்தில் வர்ற ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. நேற்று மார்ச் 15 தேர்தல் நடத்தை விதிமுறைகள் MCC அமலுக்கு வந்தாச்சு. இது சம்பந்தமா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்னைக்கு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். முக்கியமா தேர்தல் ரூல்ஸ் வந்த ஒரே நாள்ல, நல்லா கவனிங்க, ஒரே நாள்ல 1,26,00,000 ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம் மற்றும் பரிசு பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஏன்பா டேட் அனௌன்ஸ் பண்ணி இப்பதான்ப்பா ஒரு நாள் தானப்பா ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பரிசு பொருட்கள் ரொக்க பறிமுதல் அப்படின்னு ஷாக்கிங்கா இருக்குல்ல? சுமார் 1.26 crore பிடிச்சிருக்காங்க. இது வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் மணி. இங்கதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. பறக்கும் படையினர் சோதனையிடும் போது பொதுமக்களை தேவையில்லாம தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பான உத்தரவு போடப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க பிசினஸ் விஷயமாகவோ அல்லது வேற ஏதாவது எமர்ஜென்சிக்காகவோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பணம் கொண்டு போறீங்க அப்படின்னா பயப்படலாம் வேணாம். அதுக்குரிய பேப்பர்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க கரெக்டாக காட்டிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே உங்க பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஆவணம் உங்கள்கிட்ட ப்ராப்பரா இருந்துச்சு, அதற்கான டாக்குமெண்ட்ஸ், வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை. ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலேன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனால் உங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். ஆனால் இதை விட ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது. என்ன தெரியுமா? இப்போ தாங்க விஷயமே இருக்குது. நாங்கள் தான் ரொம்ப புத்திசாலி, கையில் காசு கொண்டு போகாமல் ஜிபே, ஃபோன்பேன்னு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸில் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிப்போம் அப்படின்னு சில அரசியல் புள்ளிகள்லாம் பிளான் பண்ணலாம். ஆனால் அங்கே தாங்க ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். பெரிய அளவிலான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளும் இனி தீவிரமாக கண்காணிக்கப்படும்னு அர்ச்சனா பட்நாயக் ரொம்பவே அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து திடீர்னு பல பேருக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டாகவோ இல்லை மொத்தமாகவோ ஆன்லைனில் காசு போச்சு அப்படின்னா உடனே பேங்க் மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு அலர்ட் போயிடும். ஆன்லைனில் அனுப்புகிறோம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க மொபைல் பேங்கிங் கூட இப்போ தேர்தல் ஆணையத்தோட அந்த ரேடார் கீழே இருக்கு. இல்ல அதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம மீட்டிங் 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம இந்த இதில் நமக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அதை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆல்சோ மானிட்டர் ஆகிட்டு இருக்கு. அதில் அடுத்ததா அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய தலைவலி வந்திருக்கு. என்னன்னா, வேட்புமனு தாக்கல் செய்ய மொத்தம் 8 நாள் டைம் கொடுத்தாலும் கூட அதில் 4 நாள் லீவுங்க. மார்ச் 31, ஏப்ரல் 3, 4, 5 இந்த 4 நாளுமே அரசு விடுமுறை அப்படிங்கிறதுனால மனு தாக்கல் பண்ண முடியாது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 நாட்களில் தான், அதாவது மார்ச் 30, ஏப்ரல் 1, 2, 6 ஆகிய தேதிகளில் தான் கூட்டமே குவிய போகுது. கடைசி நேரத்தில் வர்ற குழப்பத்தை தவிர்க்க வேட்பாளர்கள் இப்போவே டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களாகிய நமக்கும் சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓட்டு போட போகும்போது ஃபோனை உள்ள கொண்டு போக முடியாது. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்க ஃபோனை பத்திரமா வைக்க அங்க லாக்கர் வசதி செஞ்சு தர போறாங்களாமா. வெயில் காலம் அப்படின்றதுனால எல்லா ஓட்டிங் பூத்லையும் கண்டிப்பா குடிக்கிற தண்ணி வசதி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளர்கள் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ 5.69 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல பெண்கள் மட்டுமே 2.90 கோடி, ஆண்கள் 2.78 கோடி. ஸோ இந்த தடவை ரிசல்ட்டை தீர்மானிக்க போறது பெண் வாக்காளர்கள் தான். ஆக மொத்தம் தேர்தல் கமிஷன் இப்போ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இறங்கிட்டாங்க இந்த எலெக்ஷன்ல. ரோட்ல போற கார் மட்டும் இல்ல, உங்க வீட்டில் இருக்கிற போனா இருக்கட்டும், அந்த போன்ல நீங்க அனுப்ப போற காசா இருக்கட்டும், எல்லாமே கண்காணிப்புல இருக்கு. ஏப்ரல் 23 நம்மளுடைய கடமையை சரியா செய்வோம். அதற்கு முன்னாடி கையில காசோட வெளியே போறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை மறக்காம எடுத்துட்டு போங்க. ஆன்லைன்ல அனுப்புறதா இருந்தாலும் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உஷாரா அனுப்புங்க. இது போன்ற உடனுக்குடன் தேர்தல் செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.